Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3351 டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் DPCO சப்ஜெக்டில் யூனிட் 5 மெமரி அண்ட் ஐஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் யூனிட் 1, 2, 3, 4லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுக்கும் ஆன்சர்ஸோட உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூனிட் 5 மெமரி அண்ட் ஐஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாமும் கண்டினியூவாக பார்க்கணும்னா முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். மெமரியில் ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் மெமரி, கேட்ச் மெமரின்னு 2 இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விர்ச்சுவல் மெமரினா என்னன்னு தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? விர்ச்சுவல் மெமரி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக் தட் மேக்ஸ் த கம்ப்யூட்டர் feel like it has more RAM than actually available. அதுதான் அந்த ஒரு வேர்ட் தான் சொல்ல முடியும், ஓகேவா? பிகாஸ் இதுகிட்ட ஆல்ரெடி நம்ம சிஸ்டம் கிட்ட இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ப்ரோக்ராம் ஆஃபன் ரெக்வயர் மோர் மெமரி ஸ்பேஸ் தென் வாட் இஸ் பிசிக்கலி அவைலபிள் இன் த சிஸ்டம் ஆஃப் மெயின் மெமரி. மெயின் மெமரி இந்த ரேம்ல இருக்க மெமரியை விட அந்த ப்ரோக்ராமுக்கு சம் எக்ஸ்ட்ரா மெமரி வந்து தேவைப்படும், ஓகே? அதை தான் நம்ம விர்ச்சுவல் மெமரி அப்படின்னு சொல்வோம். ஸோ டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் அலோ எஃபிஷியன்ட் அண்ட் சேஃப் மெமரி மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் அ டெக்னிக் கால் virtual memory. So it is the memory management technique that gives an application program that impression that has a large, continuous and private memory space even though the actual physical memory may be smaller and shared among the multiple programs. ஒரு ஆல்ரெடி இருக்க ஒரிஜினல் மெமரி இருந்தாலுமே அது இல்லாமல் அடிஷ்னலாக தேவைப்படுற மெமரிக்காக நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் எக்ஸ்ட்ரா மெமரிஸை என்ன பண்ணும், ப்ரைவேட் மெமரி ஸ்பேஸை உருவாக்கி தனியாக கொடுக்கும், ஓகேவா? கம்ப்யூட்டருக்கு அதை தான் நம்ம விர்ச்சுவல் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு உண்மையாக இருக்க ஒரு ரேம் அளவை விட, ஓகேவா, அதில் இருக்க சைஸை விட கொஞ்சம் மெமரியை அதிகப்படுத்தி நமக்கு தரதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் CPU திங் இட் ஹாஸ் அ லார்ஜ் கண்டினியூஸ் மெமரி, பட் ஆக்சுவலி அது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கிட்ட நிறைய மெமரி இருக்குன்னு நினைக்கும். பட் அதுக்கு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மெமரி ரேமையும் ப்ளஸ் செகண்டரி ஸ்டோரேஜான ஹார்ட் டிஸ்கையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு மெமரியை தான் விர்ச்சுவல் மெமரி அப்படின்னு சொல்கிறோம், ஓகே? நெக்ஸ்ட் நீடு அப்படின்னா என்ன? முதல்ல எதுக்காக இந்த விர்ச்சுவல் மெமரி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸிக்யூட் த லார்ஜர் ப்ரோக்ராம் தென் கேன் நாட் ஃபிட் என்டையர்லி இந்த ஃபிசிக்கல் மெமரி. நம்மக்கிட்ட இருக்க ஃபிசிக்கல் ரேமில் நம்மளுடைய ப்ரோக்ராம் ரன் ஆகலை, லார்ஜ் ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னா சம் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆக்சுவல் ரேமை விட அதிகமாக பிக்காக இருக்கும். அந்த லார்ஜ் ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு விர்ச்சுவல் மெமரி தேவைப்படுது. செகண்ட் ஒன் வந்து டு ப்ரொவைட் ஐசோலேஷன் பிட்வீன் த ப்ராசஸ். நம்ம ப்ராசஸுக்கு இடையில நமக்கு தனித்தனி ஸ்பேஸ் தேவைப்படுது, அந்த இடத்துக்கு இங்கே யூஸ் பண்ணுறோம். தென் டு அலோ மல்டி ப்ரோக்ராமிங், அதாவது மல்டி ப்ராசஸர் வந்து மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அட் அ டைமில் ரன் அட் த சேம் டைம், அதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா தனித்தனி ஸ்பேஸ் தேவைப்படுது, அந்த விர்ச்சுவல் ஸ்பேஸை உருவாக்கி கொடுக்கும். தென் டு மேக் அவர் ப்ரோக்ராம் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆக மெமரி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதுவாகுது. தென் நம்ம ஹைலி செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த நீட் ஃபார் விர்ச்சுவல் மெமரி, ஓகே? தென் கான்செப்ட் ஆஃப் விர்ச்சுவல் மெமரி எதுக்கா, இதில் என்ன கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் CPU என்ன பண்ணும் அப்படின்னா விர்ச்சுவல் அட்ரஸ் ஒன்று ஜென்ரேட் பண்ணும். தட் மீன்ஸ் லாஜிக்கல் அட்ரஸ் ஒன்று ஜென்ரேட் பண்ணும் எப்போனா அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப. தீஸ் அட்ரஸஸ் ஆர் மேப் டு த ஃபிசிக்கல் அட்ரஸ் இந்த மெயின் மெமரி பை த மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட். இந்த MMU யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அட்ரஸஸ் எல்லாமே ஃபிசிக்கல் அட்ரஸில் போய் இந்த விர்ச்சுவல் அட்ரஸ் வந்து ஃபிசிக்கல் அட்ரஸில் போய் மெயின் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். ஒன்லி த போர்ஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ் ஸ்கிப்ட் இன் த மெயின் மெமரி அட் அ டைம். அப்போ பர்டிகுலராக எந்த மெமரி மட்டும் யூஸ் பண்ணுறோமோ அது மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ரிமைனிங் பார்ட் எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகிடும், ஓகேவா? அது செகண்டரி மெமரி. ஸோ வென் மிஸ்ஸிங் பேஜஸ் ரெக்வயர்ட், நமக்கு தேவைப்படுது மிஸ்ஸிங் பேஜ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை டிஸ்க்லேருந்து எடுத்துக்குவோம். இதுக்கு பேர் தான் பேஜ் ஃபால்ட் அப்படின்ற டெக்னிக்னு சொல்லுவோம், ஓகே? ஸோ இப்படி தான் ஒரு விர்ச்சுவல் மெமரி வந்து ஒர்க் ஆகுது கான்செப்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா.
நெக்ஸ்ட் அட்ரஸ் மேப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்பிங் பிட்வீன் த அதாவது விர்ச்சுவல் மெமரின்றது லாஜிக்கல் அட்ரஸ், ஃபிசிக்கல் மெமரின்றது மெயின் அட்ரஸ். இது ரெண்டுக்கும் இடையில வந்து அட்ரஸ் மேப்பிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் அப்படின்றது. இது எதை யூஸ் பண்ணினா பேஜ் டேபிள் யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஈச் ப்ராசஸ் ஒவ்வொரு ப்ராசஸ்மே ஒவ்வொரு ப்ரோக்ராமே அதுக்குன்னு தனியாக ஒரு பேஜ் டேபிள் வச்சுருக்கோம். அந்த பேஜ் டேபிள் விர்ச்சுவல் பேஜ் நம்பர் அதாவது விபின்றது விர்ச்சுவல் பேஜ் நம்பர் டு ஃபிசிக்கல் ஃப்ரேம் நம்பருக்கு ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் யூஸ் பண்ணி அதோடைய அட்ரஸஸை கொண்டு போய் விர்ச்சுவல் மெமரியோட அட்ரஸை ஃபிசிக்கல் மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, இப்படி தான் ஒரு அட்ரஸ் வந்து மேப் ஆகுது. தென் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் மெமரி சிஸ்டம் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஏஎஸ் பேஸ் விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மெமரி சீன் பை சிபியூ ப்ரோக்ராம். ஓகேவா? செகண்ட் ஒன் ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது த ஆக்சுவல் ரேம் என்ன ஆக்சுவலாக நம்ம கிட்ட இருக்க ரேமை தான் நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். விர்ச்சுவல் அட்ரஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா நம்ம வந்து சிபியூ ப்ரோக்ராமுக்கு பர்டிகுலராக தேவைப்படுற ஒரு மெமரி ஸ்பேஸ் செகண்டரியில் வைக்கிறோம்ல அதுக்கு பேர் விர்ச்சுவல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் பேஜ் டேபிள். இந்த பேஜ் டேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மேப் பண்ண விர்ச்சுவல் பேஜ் டு ஃபிசிக்கல் மெமரிக்கு வந்து மேப் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த எலமெண்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இந்த பேஜ் டேபிள் யூஸ் ஆகும். அடுத்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிஸ்க். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரேம்ல இல்லாம மெயின் மெமரியில இல்லாம செகண்டரி மெமரியா நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு தேவைப்படுற அந்த மெமரி எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎல்பி டிரான்ஸ்லேஷன் லுக்கசைடு பஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க கேட்சி தட் ஸ்டோர் த ரீசன்ட் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். தட் மீன்ஸ் இது ஒரு சின்னதான இடம் தான். இங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மெமரி மேனேஜபிள் யூனிட்ல ஸ்டோர் ஆயிருக்கும்ல, கரண்டா ஒரு விஷயம் எனக்கு ஹார்ட் டிஸ்க்ல இல்லாம செகண்டரி ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் ஆகணும்னு அந்த விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அட்ரஸ், அதை எல்லாத்தையும் தனியாக ஆக்சஸ் பண்றதுக்காக நம்ம வைக்கிற ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ் தான் இந்த டிரான்ஸ்லேஷன் லுக்கசைடு பஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் மெமரி. தென் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் விர்ச்சுவல் மெமரி. ஓகே, எப்படி வந்து நம்ம விர்ச்சுவல் மெமரியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are two main techniques இருக்கு யூஸ் பண்ண. அதுக்கு பேஜிங் ஒன்று. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பேஜிங், செகண்ட் ஒன் செக்மெண்டேஷன். பேஜிங் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா the virtual memory space and the physical memory are divided into fixed size block. ஓகே, விர்ச்சுவல் பிளாக் தனியாக ஃபிசிக்கல் பிளாக் தனியான்னு அதுக்கு தனியாக ஃபிக்ஸ்டு சைஸில் ஒரு பிளாக்கை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. விர்ச்சுவல் பிளாக்ல இருக்கிறதுக்கு பேர் பேஜஸ், ஃபிசிக்கல் பிளாக்ல இருக்கிறதுக்கு பேர் பேஜ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. So each page of the program is loaded into the page. ஒரு பேஜஸ்மே பேஜ் ஃப்ரேமுக்கு போகணும். ஏன்னா விர்ச்சுவல்ல இருந்து பிசிக்கல் போகணுன்றது கண்டிஷன்ல, அப்பதானே மெயின் மெமரியில போய் ஸ்டோர் ஆயிடும். இஃப் பேஜ் இஸ் நாட் இன் மெமரி, பேஜ் வந்து மெமரியில இல்ல அப்படின்னா பேஜ் ஃபால்ட் அங்க உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே என் டிஸ்க்ல லோட் ஆயிடும். ஓகேவா? இதை நம்ம பேஜிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான அட்வான்டேஜ் இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேஜ் சைஸ் வந்து 4 KB இருக்கு. விர்ச்சுவல் அட்ரஸ் வந்து 16 பிட்ஸ், பிசிக்கல் அட்ரஸ் வந்து 12 பிட். விர்ச்சுவல் மெமரியில வந்து 64 KB வருது. அதாவது 16 பேஜஸ்னா 16 into 4 64 KB. பிசிக்கல் அட்ரஸ்ல மொத்தம் நமக்கு 12 பிட்ஸ்ல இருக்கனால 16 KB 4 frames. அப்போ ஒன்லி 4 பேஜஸ் தான் நம்ம வந்து ஒரு அட் அ டைம்ல நம்ம மெமரியில ஸ்டோர் பண்ண முடியும். மற்ற எல்லாமே எங்க போய் ஸ்டோர் ஆயிடும்னா நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் ஆன டிஸ்க்ல ஸ்டோர் ஆயிடும். இதுக்கு பேர் தான் பேஜிங் அப்படின்றது சொல்லுவோம். செகண்ட் ஒன் செக்மெண்டேஷன் அப்படின்ற டைப். செக்மெண்டேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா the memory is divided into variable sized segment. ஓகேவா? தனித்தனியா வேரியபிள்ஸ் தனித்தனியா பிரிச்சு ஸ்டோர் பண்ணும். தட் மீன்ஸ் கோட் தனியா, டேட்டா தனியா, ஸ்டாக் தனியா பிரிச்சு ஸ்டோர் பண்ணிடும். ஸோ ஈச் செக்மெண்ட் ஹஸ் த பேஸ் அட்ரஸ் அண்ட் லிமிட். ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியா பேஸ் அட்ரஸும் அது எவ்வளோ இருக்கணுன்ற லிமிட்டும் கொடுத்துருவாங்க. ஓகே, த அட்ரஸ் ஜென்ரேட்டட் பை த CPU கன்சிஸ்ட் ஆஃப் செக்மெண்ட் நம்பர். அடுத்தடுத்து யார் வரணும் அப்படின்னு பிரிச்சு பிளாக்கா பிரிக்கிறதுக்கு பேர் தான் செக்மெண்டேஷன். அந்த செக்மெண்டேஷனோட நம்பர் என்ன, அது எங்க முடியணுன்ற அந்த ஆஃப்செட் என்ன, அதை கொடுத்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா செக்மெண்டட் பேஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே சேர்ந்தது. இட் கம்பைன்ஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் போத் பேஜிங் அண்ட் செக்மெண்டேஷன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் பேஜஸா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை மெமரி மேனேஜபிள் யூனிட்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி அட்ரஸை மாத்திடுவாங்க. ஓகே, இதுதான் செக்மெண்டட் பேஜிங்கோட வேலை. இப்போ பேஜ் ஃபால்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். ஒண்ணுமே இல்லை, ஆல்ரெடி சொல்லியாச்சு. பேஜ் ஃபால்ட் அக்வர்ஸ் இன் CPU tries to access the page that is not present in the main memory. மெயின் மெமரியில இல்லாத ஒரு அட்ரஸை CPU வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேஜ் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
ஸோ என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இன் ஹேண்ட்லிங் பேஜ் ஃபால்ட்டை ஹேண்டில் பண்ண என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து CPU டிடெக்ட் த மிஸ்ஸிங் பேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு டிஸ்க்லையும் அதுக்கு தேவையான பேஜ் இருக்கான்னு செக் பண்ணும். அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரீ ஃப்ரேம் வந்து ரேமுக்கு தேவைப்படும். பேஜை லோட் பண்ணணும் ரேமில். பேஜ் டேபிளில் அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பேஜ் ஃபால்ட் நடந்ததுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறனால நம்ம பேஜ் ஃபால்ட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? இஃப் ரேம் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரு நார்மல் ரேம் மெயின் மெமரியில் இருக்க ரேம் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ வென் மெயின் மெமரி இஸ் ஃபுல், ஓகே, ஒன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பேஜ் மஸ்ட் பி ரீப்ளேஸ் டு த லோடு நியூ பேஜுக்கு மாறணும். அந்த நியூ பேஜுக்கு மாறுறதுக்கு சில அல்காரிதம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் FIFO, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அல்காரிதம்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் த ஓல்டஸ்ட் லோடட் பேஜ் இஸ் ரீப்ளேஸ்டு ஃபர்ஸ்ட். முதல்ல யார் உள்ள இருந்தாங்களோ ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்கள தான் இருக்கிறதுலே ரொம்ப ஓல்டா இருக்க பேஜை ரிமூவ் பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நியூவா இருக்க பேஜை கொடுக்கறது. அது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அடுத்து எல்லாரையும் லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு, அதாவது நம்ம லாங்கஸ்ட் டைமா பேஜ் நாட் யூஸ்டு ஃபார் லாங்கஸ்ட் டைம். ஓகே, ரொம்ப நேரத்துக்கு நான் யூஸ் பண்ணாமே வச்சிருந்த பேஜை ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து இப்போ நியூவா எனக்கு இடம் இல்லாம தவிக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கொண்டு வந்து யூஸ் பண்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஐடியல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமூவ் த பேஜ் நாட் யூஸ்டு ஃபார் த லாங்கஸ்ட் டைம் இன் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல எனக்கு வந்து அந்த பேஜ் வந்து ரொம்ப நேரத்துக்கு தேவைப்படாது, அதை நான் யூஸே பண்ண போறதில்லன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை மாத்துறதுக்கு பேரு ஆப்டிமல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக், செகண்ட் சான்ஸ் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா FIFOயும் பிளஸ் செகண்ட் சான்ஸ், ஓகேவா, ரெண்டாவது இருக்கிறது அல்காரிதம் சேர்த்து எஃபிஷியண்டா ஒர்க் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். FIFO, எல்லாரையும் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட், கிளாக், செகண்ட் சான்ஸ் அல்காரிதம். ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இவ்வளோதான் விர்ச்சுவல் மெமரியை பற்றி என்னென்னு பார்த்தோம். அதில் இருக்க எல்லா டாபிக்ஸும் சைட் ஹெட்டிங்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். இந்த சைட் ஹெட்டிங்கை வச்சே நீங்கள் இன்னும் பில்ட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.